வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஆட்டோ பவர் பேக் யூடியூப் சேனல் சந்தித்து மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆட்டோமேட்டிக் பவுச் பேக்கேஜ் மிஷினை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மிஷினை பொறுத்தவரை எந்தெந்த பொருட்களை பேக் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு சூப்பரான மிஷின். சூப்பர் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 ஐட்டங்கள் பேக் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் நிறைய இருக்கும். மிளகு, சீரகம், வெந்தயம், நவதானிய ஐட்டங்கள், பவுடர்ஸ், இந்த மாதிரியான பல ஐட்டங்கள் இருக்கும். அந்த பல ஐட்டங்களும் ஒரே மிஷினில் பேக் பண்ண முடியும். அதே போல் நம்ம எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் ஒன்று தேவை. அதே மாதிரி இந்த மிஷின் ரன் ஆகணும்னா நம்மளுக்கு ஏர் கம்ப்ரஸரும் ஒரு தேவை இருக்கு. அந்த ஏர் கம்ப்ரஸர் மூலயமா தான் இந்த நிமேட்டிக்ஸ் ஐட்டம் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதனால நம்ம கம்ப்ரஸரும் கஸ்டமருக்கு நாங்களே கொடுத்துட்றோம். இந்த கம்ப்ரஸரோட ஸ்பெஷல் என்னன்னா, சின்ன வீட்டில் பேக் பண்ணக்கூடிய கஸ்டமரும் நம்மளுக்கு நிறைய பேர் வராங்க. அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு இது சைலண்டா இருக்கும். இந்த கம்ப்ரஸரை பொறுத்த அளவுக்கு ஆஃப் சைலண்ட் ப்ரூஃப்னு சொல்லுவோம். அதை பக்கத்து வீட்டுக்கு டிஸ்டர்பா இருக்கிற மாதிரியெல்லாம் இதுல இருக்காது. இதுல நோ மெயின்டெனன்ஸ். அதாவது நோ மெயின்டெனன்ஸ்னா எப்படின்னா, இதுல ஆயில் ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல சவுண்டு ரொம்ப 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 லோவா இருக்கும். இன்னொன்னா பெல்ட் இருக்காது. பெல்ட் தேவையில்ல. அதை ஏற்கனவே உள்ள கம்ப்ரஸருக்குலாம் பார்த்தீங்கன்னா பெல்ட் போட்டு அது ஆயில்லாம் ரெகுலராக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஆயில் கேஜி குறையுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆயிலில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான எந்த ஒரு தேவையுமே இல்லாத இந்த கம்ப்ரஸர் ரொம்ப லைக் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற கஸ்டமர் எல்லாருமே. அது சைலண்டாக இருக்கணுன்றது தான் மெயினாக பார்க்குறாங்க. அதனால் அந்த மாதிரியான கம்ப்ரஸர் தான் இப்போ நம்ம கஸ்டமருக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம மிஷினில் புதுசாக ஆட்டோ பவர் பேக்கிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அதாவது மேலே பொருள் காலி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அலாரம் அடிக்கிறது மட்டும் நம்ம இதோட வேலையா இருக்காதுங்க. அதை தாண்டி பார்த்தோன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல போடுற பாக்கெட் கூடவா பேக் ஆகிற அளவுக்கு ஆட்டோமேட்டிக்கான ஒரு ப்ரோக்ராம் இதில் புதுசாக இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது நம்ம மிஷினில் பார்த்தோன்னா புதுசாக அட்வான்டேஜ் இதில் பண்ணியிருக்கு. இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தோன்னா அந்த மேலே நீங்கள் லோட் பண்ணணுன்றதை இண்டிகேட் பண்ணுது. பட் ஆனால் நம்மளுக்கு தேவையில்லை, இந்த மேலே இருக்கிற பொருளை காலி பண்ணிட்டு அடுத்த ப்ராடக்டை ஓட்டணும்னா நீங்கள் அப்படியே சைலண்டாக விட்டாலும் போதும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 நிமிஷத்தில் ஃபுல் மெட்டீரியலுமே காலி ஆகிடுச்சு. அப்புறம் நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் மெட்டீரியலை போட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட்டாக ஒரு அழகான ஒரு ஃபினிஷிங்கான ஒரு கார்பரேட்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக்கெட் பார்த்தா ஒரு சீரகம் பேக் பண்ணி கொடுத்துருக்குன்றத பாருங்கள். நல்லா இதுலேயே உங்களுக்கு பேட்ச் நம்பர், பேக்கெட் ஆன அந்த எம்ஆர்பி எல்லா டீட்டெயிலுமே இதிலே வந்துடும். மிஷின்லேயே உள்ள சீரகம் இருக்குது, விண்டோ வச்சுருக்கோங்க, சீலிங் பாருங்கள். நல்லா 2 பக்கம் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்கு பாருங்கள். அதுமாரி எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் உங்களுக்கு ஓப்பனே ஆகாது. அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தான பாக்கெட்டாக தான் நம்மளுக்கு பார்க்கணும். இதுவரை ஆட்டோ பவர் பேக் மேனுஃபேக்சரிங் பண்ண பவுச் பேக்கேஜ் மிஷினை பற்றி விரிவாக பார்த்தாச்சு. நம்மளோட மிஷின் வீடியோ நம்மளோட ஆட்டோ பவர் பேக் யூடியூப் சேனல் மூலயமா வர வீடியோஸ் ஒவ்வொருத்தருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.